ஒரு 8051 இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிஃபரல் டைமர். ஸோ ஒரு டைமர்னா என்ன? நாம் எப்படி ஒரு டைமரை ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும்? இதை வச்சு எப்படி அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும்? இதை கவுண்டரை ஆக்ட் பண்ணணும்னா நாம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஷன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும். நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களோட லைக்டு வீடியோஸ் லைப்ரரியில் ஆட் ஆகும். அதனால் இது உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக இருக்கும். நம்ம 8051 கூட பார்த்தீங்கன்னா 2 டைமர் இருக்குது, டைமர் 0 அண்ட் டைமர் 1. பொதுவாக இந்த டைமரை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைம் டிலே. எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 2 மில்லி செகண்ட்ஸுக்கு டைம் டிலே வேணும், இல்லைன்னா எனக்கு 5 மில்லி செகண்ட்ஸுக்கு டைம் டிலே வேணும். இந்த மாதிரி ஒரு ஆக்குரேட்டான ஒரு டைம் டிலே இந்த டைமரால் உருவாக்க முடியும். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி. ஏன்னா டைமரை யூஸ் பண்ணி ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஸ்கொயர் வேவ் மூலமாக அதோட நம்மளோட ஆம்ப்ளிடியூடை டைமர் வேல்யூவை யூஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னொன்று கவுண்டர். இந்த கவுண்டரை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டுனா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது எத்தனை நடக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கவுண்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமருங்கிற ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 8051 4 டைப்ஸ் ஆஃப் டைமர், அதாவது 4 விதமான மோடு இருக்குது. அதில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய மோடு பார்த்திங்கன்னா மோட் 1, அதாவது 16 பிட் டைமர். டைமர் 0 எடுத்துக்கிட்டாலும் டைமர் 1 எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே 16 பிட் டைமர் இருக்குது. இதில் நாம் டைமர் 0 லேண்ட் பண்ணால் டைமர் 1 லேண்ட் பண்ண மாதிரி தான், இல்லை டைமர் 1 லேண்ட் பண்ணால் டைமர் 0 லேண்ட் பண்ண மாதிரி தான். ஏன்னா ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. 0ன்னு இருக்க இடத்த 1 நீங்கள் போட்டால் முடிஞ்சு. பட் எஸ்எஃப்ஆரில் ஒரு சின்ன சேஞ்ச். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், 8051ங்கிறது ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகும். அதோட ஆர்கிடெக்சரை 8 பிட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு 16 பிட் டைமராக ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 16 பிட்டை 2 88 பிட் ரெஜிஸ்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி தான் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனி அப்கமிங்கான ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 4 விதமான மோடு. ஒரு மோடு என்னென்னா 13 பிட் டைமர் மோட், அடுத்தது 16 பிட் டைமர் மோட், 8 பிட் டைமர் மோட், ஸ்பிளிட் டைமர் மோட். இதில் 13 பிட் டைமர் மோடும் அந்த ஸ்பிளிட் டைமர் மோட், இது ரெண்டுமே மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் சர்ச் பண்ணலாம், ஏதாவது ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் நானும் யூஸ் பண்ணது கிடையாது. பட் 16 பிட் அண்ட் 8 பிட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. 16 பிட் டைமர் பேஸ்ட் ஆப்ரேஷன், 8 பிட் நம்ம சீரியல் கம்யூனிகேஷனில் பாட் ரேட் ஜெனரேஷன், அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாட் ரேட் செட் பண்ணோம். அதுக்கு தான் 8 பிட்டை மேஜராக யூஸ் பண்ணுறது. பட் மெயினாக ஒரு டைம் டிலேக்காக ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே 16 பிட் டைமர் தான். ஸோ ஒரு 16 பிட் டைமர் இல்லைன்னா ஒரு டைமரை ஆக்சஸ் பண்ணணும்னா முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது டி மோட் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் தான். டீனா டைமர் மோட். ஸோ இப்போ இந்த டைமர் மோட் ரெஜிஸ்டர் ஒரு 8 பிட் டைமர் ரெஜிஸ்டரு. இந்த 8 பிட்டில் எல்எஸ்பி பார்த்திங்கன்னா டைமர் 0 ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்பி பார்த்திங்கன்னா டைமர் 1 ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டைமர் 0 யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்எஸ்பியை யூஸ் பண்ணால் போதும். அதே நேரம் நீங்கள் டைமர் 1 யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எம்எஸ்பி யூஸ் பண்ணால் போதும். நாம் இப்போ இதில் இருக்க எல்எஸ்பி, அதில் டைமர் 0க்கு நம்ம வேல்யூ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்கள் இதோட எம்எஸ்பியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த எல்எஸ்பியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 பிட் இருக்குது. ஸோ ஒன்று கேட், இன்னொன்று கவுண்டர் பார் டைமர், அடுத்தது M1 அண்ட் M0. இதில் M0 அண்ட் M1 மோடு செலெக்ஷனுக்காக. ஏன்னா இப்போ டைமர் 0வே 4 டிஃப்ரெண்ட் மோடில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 16 பிட் மோடுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த M0 அண்ட் M1 இதில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே நேரம் 8 பிட் மோடை யூஸ் பண்ணுறோன்னா இதில் இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 01. இந்த 01 அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணால் இது 16 பிட் டைமர் ஆக்ட் ஆகும். அதே நேரம் 10 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணால் 8 பிட் டைமராக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் 01 ஆர் 10 அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ். அடுத்தது
கவுண்டர் பார் டைமர் சி பார் டி. ஸோ இந்த சி பார் டி இந்த பிட்டில் நீங்கள் 0ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து டைமராக ஆக்ட் ஆகும். அதே நேரம் நீங்கள் 1 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது கவுண்டராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கவுண்டருங்கிற ப்ரோக்ராமை வச்சு நான் இன்னொரு விசிட்டர் கவுண்டர் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் கேட் எதுக்காக அப்படின்னா ஒரு டைமருங்கிற ஆப்ரேஷனை ரன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மூலமாக ரன் பண்ணணுமா இல்லை சாஃப்ட்வேர்லேயே ரன் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சாஃப்ட்வேர் பேஸ்டாக தான் இருக்கும். அப்போ சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்கணும்னா கேட்டுக்கு 0 அப்ளை பண்ணணும். ஒரு வேளை எக்ஸ்டர்னலாக, ஏன்னா நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் கூட ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் 3ல் உள்ள பின் பார்த்தீங்கன்னா T0 T1 அப்படி 2 பின் இருக்குது. அந்த T0 அண்ட் T1ங்கிற பின் வழியாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சுவிட்ச் வழியாக ஒரு ட்ரிகரை கொடுத்து எனக்கு டைமரை ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேட்டுங்கிற பிட்டுக்கு நீங்கள் 1 கொடுக்கணும். பட் நம்ம அப்படி பண்ண வேண்டாம், சாஃப்ட்வேர்லேயே பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு 0 கொடுக்கணும். சரி, ஒரு அசம்ஷன் நம்மளோட ஸ்டடி பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நாம் இன்டர்னலாக வந்து டைமராக சாஃப்ட்வேர்லேயே ஆன் பண்ண போகிறேன். இது டைமராக ஆக்ட் ஆக போகுது, 16 பிட்டு ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்? 0 0 0 1. அப்போ 0 0 0 1. அப்போ 0 0 0 1னா 1. அப்போ இந்த சைடு எம்எஸ்பி டைமர் 1 நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா 4 பிட்டுக்கும் 0 கொடுத்துருவோம். அப்போ 0 0 0 0 0 0 0 1. அப்போ டோட்டலாக இதை பைனர்லேருந்து 8 பிட்டை மாற்றினா 0 1. அப்போ டி மோட் ஈக்குவல் டு 0x01 இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டருக்கு வேல்யூவை அப்ளை பண்ணிட்டோன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் டைமர் 0வை இன்ஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை 16 பிட் டைமராகவும் கான்ஃபிகர் பண்ணிடும். ஓகே, ரெண்டாவது நம்ம டைமர்னால் நான் சொன்னேன் இது ஒரு டைம் பேஸ்டு ஒரு டிலேக்காக நம்ம டெவலப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு. இப்போ ஒரு டைம் எனக்கு 2 மில்லி செகண்ட்ஸுக்கு தான் ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அப்போ இந்த 2 மில்லி செகண்ட்ஸை நாம் மேனுவலாக சொன்னாலும் இதுக்கு நம்ம டிஜிட்டலாக தானே வேல்யூ கொடுக்க முடியும். அப்படி டிஜிட்டலாக வேல்யூ கொடுக்குறதுக்கு டோட்டலாக 2 ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 16 பிட் டைமரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 8 பிட் ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணி 16 பிட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 8 பிட் ரெஜிஸ்டர் தான் இந்த THTL. இதில் TH0 TL0 ரெண்டுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் 0க்காகவும், TH1 அண்ட் TL1 இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் 1க்காகும். நீங்கள் எந்த டைமர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சூட்டபிளாக இந்த ரெஜிஸ்டரை சூஸ் பண்ணணும். இன்னும் கிளாரிட்டி ஆகணும்னா நீங்கள் ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ரெஜிஸ்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிகான்னா டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இப்போ ஒரு டைமருங்கிற ப்ராசஸ் நடக்கணும், அந்த டைமரை ஆன் பண்ணணும், அந்த டைமரை ஆஃப் பண்ணணும். அந்த டைமருங்கிற ஒரு டைம் பீரியட் அந்த 2 மில்லி செகண்ட்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் அந்த 2 மில்லி செகண்ட் நடந்துடுச்சா அப்படியெல்லாம் செக் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் இந்த டிகான். இந்த டிகானில் ஒரு 8 டிஃப்ரெண்ட் பிட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. TF1 அதாவது டைமர் ஃப்ளாக் 1, TR1 டைமர் ரன் 1, TF0 டைமர் ஃப்ளாக் 0, TR0 டைமர் ரன் 0. இந்த 4மே டைமர் 0 அண்ட் டைமர் 1 ரன் பண்ணுறதுக்காகவும் அந்த ப்ராசஸ் நடந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் உள்ள பிட்டு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய LSB IE1 IT1 IE0 IT0 இது 4மே இன்ட்ரப்ட்டுக்காக உள்ளது. அது இன்ட்ரப்ட்டுங்கிற ஒரு வீடியோ போடுவேன், அதில் வந்து இதோட கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த MSBயில் கூட 4 பிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நம்ம டைமர் 0 யூஸ் பண்ணோன்னா TR0 அப்படிங்கிற பிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு TF0 அப்படிங்கிற பிட்டை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 3 ரெஜிஸ்டர், டி மோடு, டிகானு, அடுத்தது வேல்யூ லோட் பண்ணக்கூடிய TH0 அண்ட் TL0 அந்த 2 ரெஜிஸ்டர். ஓகே, இந்த 4 ரெஜிஸ்டரை நீங்கள் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு அல்கோரிதம், இந்த அல்கோரிதத்தை பார்த்துக்கோங்க. டி மோட் ஈக்குவல் டு 0x01 இந்த மாதிரி ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் டி மோடில் டைமர் கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல நீங்கள் டி மோடை செட் பண்ணணும். அதாவது எந்த டைமர் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எத்தனை பிட் டைமர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஒரு டைம் பீரியட், எனக்கு எவ்வளோ டைம் பீரியடுக்கு இந்த டைமர் ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிற வேல்யூவை இதுக்கு ஒரு கால்குலேஷன் உண்டு. அந்த கால்குலேஷன் வந்து நான் லேட்டராக இதிலே நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுவீங்க. பட் அந்த கால்குலேஷன் படி வேல்யூவை கண்டுபிடிச்சி TH0க்கும் TL0க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் F8CC கொடுத்துருக்கேன்னா அது ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ்க்கு உண்டான டைம் டிலேக்கு உண்டான வேல்யூ. இதே மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்
டைமரை ஆன் பண்ணணும். டைமரை ஆன் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். TR0 = 1. இப்போ டைமரை ஆன் பண்ணிச்சு. இப்போ டைமரை ஆன் பண்ண உடனே எக்ஸாக்டாக ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டைமர் ஹை 0 அந்த ரெஜிஸ்டரில் F8 இருக்குல்ல, அது ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த F8லேருந்து F9. ஓகே, ஸோ F8ஆக இருக்கும்போது TL0ல் இருக்கக்கூடிய வேல்யூ CCலேருந்து FF வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். CCலேருந்து CD, CE, CF, அடுத்தது D0, D1, D2, D3 இந்த மாதிரி வந்து FF ஆகும். FF ஆன உடனே டைமர் ஹையில் இருக்கக்கூடிய F8ங்கிற வேல்யூ ஒருக்கா இன்க்ரிமெண்ட் ஆகும். அது F9 ஆகும். இப்போ டைமர் லோவில் இருக்கக்கூடிய வேல்யூ 00லேருந்து FF வரைக்கும் மறுபடி கண்டினியூஸாக இன்க்ரிமெண்ட் ஆகும். இது FF ஆன உடனே அங்கே F9ல் இருக்கக்கூடிய வேல்யூ FAக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி டைமர் ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒருக்கா இன்க்ரிமெண்ட் ஆகும். டைமர் லோவில் இருக்கக்கூடிய வேல்யூ FF வார வரைக்கும் மல்டிபிள் டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு கட்டத்தில் டைமர் ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூ FF வரைக்கும் வரும். FF முடிஞ்ச அடுத்த சைக்கிள் என்னது? FFக்கு அடுத்த வேல்யூ 00 தானே. அப்படி 00 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாக் செட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளாகை தான் இந்த ஒயில் லூப்பில் நம்ம பார்க்குறோம். அப்படி ஃப்ளாக் செட் ஆகுதுன்னா அந்த ஃப்ளாக் செட் ஆகிற டைம் வரைக்கும் அந்த டைம் பீரியட் நடந்திருக்கு. அதாவது 2 மில்லி செகண்ட்ஸுங்கிற ப்ராசஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் கவனமாக பாருங்கள். ஒயில் TF0 இஸ் =0 எண்ட் வித் செமிகோலன். அப்போ செமிகோலன் இருக்குன்னா டைமர் ஃப்ளாக் 0 இருக்கிறது வரைக்கும் அந்த லைனில் சுற்றிக்கிட்டே அந்த லைனில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது வரைக்கும் அங்கே டைமர் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஸோ எப்போ ஒரு டைமர் ஃப்ளாக் செட் ஆகுதோ, செட் ஆச்சுன்னா அந்த டைம் பீரியட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். மோடை செலக்ட் பண்ணுறோம், கரெக்டான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், டைமர் ஆன் பண்ணுறோம், ஃப்ளாகை செக் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாகுங்கிற ப்ராசஸ் முடிஞ்சிட்டுனா உடனே டைமர் ஆஃப் பண்ணுறோம். ஏன்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டைமரை ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ளாகை கிளியர் பண்ணுறோம். எதுக்காக ஃப்ளாகை கிளியர் பண்ணுறோன்னா மறுபடியும் டைமரை ஃபார் எக்ஸாம்பிள் 2 மில்லி செகண்ட்ஸ், மறுபடியும் அடுத்தது 2 மில்லி செகண்ட்ஸ் வேணும்னா மறுபடியும் அந்த ஃப்ளாகை செக் ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் டைமர் ஃப்ளாகையும் கிளியர் பண்ணோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அல்கோரிதம். இந்த அல்கோரிதத்தை நீங்கள் அப்ளிகேஷனாக ப்ரோக்ராம் எழுதும்போது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கில்லில் இருக்குது. பட் நான் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி மைக்ரோகான்ல கீட்டில் டவுன்லோட் பண்ணி காட்டும். அப்போ வந்து உங்களுக்கு மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது புரியும். பட் அல்கோரிதம் என்னமோ இதுதான். இந்த அல்கோரிதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமை வந்து நாம் எப்படி கால்குலேட் பண்ணோம், அந்த TH0 TL0ல் வந்து ஒரு டைம் பீரியட் ஒரு 5 மில்லி செகண்ட்ஸோ ஒரு 10 மில்லி செகண்ட்ஸுக்கோ எப்படி வந்து நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனாக நம்ம ஒரு கெயில் கம்பைலரை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜாக மாற்றி கிட்டில் டவுன்லோட் பண்ணி அவுட்புட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டைமர் கான்செப்ட் புரியலைன்னா கண்டிப்பாக கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் இன்னும் சொல்லித்தரலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.